ஆக்ட்ரஸ் சுனைனா துபாயை சேர்ந்த ஃபேமஸ் யூடியூபர் காலித் அல்லமேரியா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ சோஷியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. சுனைனா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்த சோஷியல் மீடியால சொல்லியிருந்தாங்க. ஆனா யார் கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கறத ரிவீல் பண்ணல. ஜூன் 5ஆம் தேதி சுனைனா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதா சொன்ன நிலையில ஜூன் 25ஆம் தேதி காலித் அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை அறிவிச்சிருந்தாரு. ரெண்டு பேரோட போஸ்ட்டுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம காலித் அல்லமேரி போஸ்ட்ல அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட கையில ஒரு டைமண்ட் ரிங் இருந்துச்சு. அதே மாதிரியான மோதிரம் சுனைனா ரீசெண்டா அவங்க இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ண போட்டோல அவங்க கையில இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆகி இருக்குன்னு சோஷியல் மீடியால தகவல் பரவிட்டு வருது. மேலும் இதை உறுதிப்படுத்துற வகையில காலித் சுனைனாவோட போஸ்ட் எல்லாத்துக்குமே லைக் பண்றது அண்ட் கமெண்ட் பண்ணிட்டும் வராரு. இவங்க இன்னுமே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணலைனாலும் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு சொல்லப்படுது. மேலும் இவ்வளவு செய்திகள் வந்தும் சுனைனா மற்றும் காலித் தரப்புல இருந்து எந்த ஒரு கிளாரிபிகேஷனும் இல்லாதது இவங்க ரெண்டு பேரோட என்கேஜ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். காலித்க்கு சுனைனா கூட நடக்க இருக்கிற திருமணம் இரண்டாவது திருமணம். காலிதோட முதல் மனைவி பேரு சலாமா முகமது. இவங்களுமே ஒரு யூடியூபர் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். காலிதும் சலாமாவும் கப்புலா நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இந்த கப்புளுக்குன்னு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. இப்படி சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்ப ரெண்டா உடஞ்சிருக்கிறது பலருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில சலாமாவோட ரீசன்ட் இன்டர்வியூ வைரல் ஆகிட்டு வருது. அதுல சலாமா முகமது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் காலித் அல்லமேரிக்கும் இந்த வருஷம் பிப்ரவரி 14ஆம் தேதி டிவோர்ஸ் ஆச்சு. அந்த நாள் தான் நான் என் வாழ்க்கையிலேயே ஒரு அமைதியை உணர்ந்த நாள். கல்யாணத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை சார்ந்திருந்தேன். கல்யாணமான பிறகு என் கணவரை சார்ந்திருந்தேன். என்னோட வாழ்க்கையிலேயே இப்பதான் முதல் முறையா நான் யாரையுமே சார்ந்து இல்லாம சுதந்திரமா இருக்கேன். இப்போ நான் என் குடும்பத்தை பார்த்துட்டு நிம்மதியா இருக்கேன். நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டேன். ஆனா சில சம்பவங்களை மற்றும் மனுஷங்களை மன்னிக்கவே மாட்டேன். ஏதோ ஒரு வகையில காலித் இன்னுமே எங்க குடும்பத்தோட தொடர்புல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எப்படி சொல்லலாம்னா, அவரோட நான் இருந்த நினைவுகளா இருக்கலாம், இல்லனா ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில அவரோட சந்தோஷம், வெற்றி, சோகம் என்னோட சந்தோஷத்தை பாதிக்குது. ஆனா நான் காலிதோட சந்தோஷத்துக்காக இப்பயுமே முழு மனசோட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா கண்கலங்கி அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க. இவங்க 2 மகன்கள்ல இரண்டாவது மகனுக்கு ஆட்டிசம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்ப 2 பசங்களையும் சலாமா தான் பார்த்துட்டு வராங்க. காலித் என்கேஜ்மெண்ட் ஆன நியூஸை ஷேர் பண்ண அதே நாள் சலாமா ரொம்ப கோவமா போனை போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணி மறைமுகமா அவங்க காலிதோட இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி காலிதுக்கு நடந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஆதரவும் எதிர்ப்புகளும் ரெண்டுமே இருக்கு. அவர் சமூகத்தை சேர்ந்த மக்களே காலித் இப்படி ஒரு ஹிந்து பெண்காக முஸ்லிம் சமூக பெண்ணை விவாகரத்து பண்ணது எந்த வகையிலும் சரியில்லைன்னு பேசிட்டு வராங்க. இன்னும் சிலர் இது அவரோட தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா காலித் சலாமா விவாகரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கறத 2 பேருமே வெளியே சொல்லல. சீக்கிரமே காலித் சலாமா கூட ஏற்பட்ட டிவோர்ஸ் பத்தியும் சுனைனா கூட நடக்கிற திருமணத்தை பத்தியும் சொல்லுவாருன்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.